வானதி நேராக நிச்சயதார்த்த கோலத்தோட வீட்டுக்கு ஓடி வராங்க. வாசலில் உட்காந்துருக்க நடேசனை நில்லு நில்லு நில்லுன்னு சொல்லும் போது எதுவுமே நிற்காம உள்ளே ஓடுறாங்க. வானதியும் உள்ளே ஓடின வானதியே பாண்டி நிலாக்கா நிலாக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ளே கிச்சனில் இருந்த இங்கே சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாமே வெளியே வராங்க. என்னாச்சுமா வானதி அப்படின்னு கேட்க, அண்ணா என்னை மன்னிச்சிருக்கண்ணே, இனிமேல் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல. என்னாச்சுமா என்ன ஆச்சுன்னு இப்போ நீங்கள் ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. எனக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னல, பாண்டி மேலே இருக்க ஏதோ ஒரு கோவத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால் என் அண்ணனும் வீட்டில் இருக்கவங்களையும் சேர்ந்து திடீர்னு ஒரு மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. பாண்டி மேலே இருக்க கோவத்தில் நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆனால் கல்யாணம் பண்ணிக்க வந்தவன் நல்லவனே கிடையாது. சரியான குடிகாரன், அவன் சரியான பொறுக்கி. அவனை ஏற்கனவே எங்கள் ஏரியாவில் நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். அவனுக்கு நிலமும் சொத்தும் வீடும் இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் இருக்கவங்க அவன் தலையில் என்னை கட்டி வச்சலான்னு நினைக்கிறாங்க. கேட்டா நீ ஏற்கனவே பாண்டி கூட சுற்றிக்கிட்டு இருந்ததுனால ஊரில் இருக்க யாரும் உனக்கு மாப்பிள்ளை கொடுக்க தயாரா இல்லை, இவன் ஒருத்தன் தான் உன்னை கட்டிக்கிறான்னு வந்து என்னன்னா என்னை கட்டிக்கிட்டு போய் சந்தோஷமாக வாழ பாரு. இந்த பாண்டி தான் நீ வேண்டான்னு சொல்லிட்டல, இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன இருக்குன்னு என் அண்ணன் என்னையே கேள்வி கேட்குறான். அவன் நல்லவனே இல்லை தெரியுமா, அவன் எத்தனை பொண்ணுங்களை இது வரைக்கும் அவன் கையை பிடிச்சி அழுத்திருக்கான் தெரியுமா அப்படின்னு அங்கே வானதி அழுதுகிட்டே சொல்ல, யாரும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியாக நிற்கிறாங்க. உடனே பல்லவன் சொல்கிறாங்க, நீங்கள் தானே எங்கள் பாண்டியனை வேணாம், நான் வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்போ வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்லி இங்கே வந்து நின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்னு உடனே பல்லவன் கேட்குறாங்க. பாண்டி நீயாவது என்ன மன்னிச்சிரு பாண்டின்னு சொல்லி காலைல போய் விழுக, அக்கா நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கக்கா, நிலாக்கா பாண்டிக்கு சொல்லி கொஞ்சம் புரிய வைங்கக்கா, நான் ஏதோ இன்னைக்கு கோவத்தில் தெரியாமல் முடிவெடுத்துட்டேன், அதுக்காக பாண்டியும் என்கிட்ட அப்படி பேசலாமான்னு சொல்ல. பாண்டி தான் அப்படி பேசல, ஆனால் நானும் நிலாவும் உன்னை வந்து பார்த்து பேச தானே செஞ்சோம், ஆனால் நீயும் என்னை நிலாவையும் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினேன், எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி பேசினேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிலா உன்கிட்ட ஒரு நல்ல விதத்தில் சொல்கிற வந்த விஷயத்த கூட ரொம்ப பெருசாக மாற்றி என்னென்னமோ ரியாக்ட் பண்ணினேன். இப்போ வந்து எதுக்காக எங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறேன்? எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தலையிட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீல, இனிமேல் நீயே பார்த்துக்கோ, என்கிட்டே நிலாங்கிட்டே எதுக்காக வந்து கெஞ்சுறேன்? அண்ணே இந்த வானதியை நம்பி நம்ம எதுலையும் முழுசாக எந்த முடிவையும் எடுக்க முடியாதுண்ணே, வானதிக்கு எதையுமே முழுசாக முடிவாக எடுக்கிறதுக்கான திறமையே கிடையாது அப்படின்னு சொல்லி, எந்த முடிவையும் தெளிவாக எடுக்கிறதுக்கான திறமையே கிடையாதுன்னு சொல்லி அங்கே சோழன் திட்டுறாங்க. பாண்டி நீயாவது சொல்லு பாண்டி அப்படின்னு சொல்ல, நான் என்னத்தை சொல்லணும்? நான் வேண்டான்னு சொல்லி தானே ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு போனேன், போ அவனே கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா வாழு, யார் வேண்டான்னு சொன்னதுன்னு சொல்ல. பாண்டி நான் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன் பாண்டி, நான் மன்னிச்சிரு பாண்டின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சத்தம் போடுறாங்க. ஆனால் வீட்டில் இருக்க யாருமே இங்கே கண்டுக்காத பட்சத்தில் இப்போ தான் ஒரு தொல்லை ஒழிஞ்சுதேன்னு வீட்டில் இருக்க என் பிள்ளை பாண்டிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். திரும்ப வந்துட்டியா? முதல்ல உன் அம்மா அப்பா இங்கே வந்துடுறதுக்குள்ளே நீ முதல்ல போ, இல்லைனா போலீஸை கூட்டிகிட்டு நாங்கள் என்னமோ உன்னை கடத்திட்டு வந்துட்டோன்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க. அவங்கள சமாளிக்க நம்மளால முடியாது. இப்போ தான் ஒரு வழியாக பிரச்சனை இல்லாமல் எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கு, உனக்கு அது பொறுக்காதே அப்படின்னு அங்கே நடேசன் வந்து திட்டுறாங்க. அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பான்னு சேரன் எங்கள் நடேசனை பார்த்து சொல்ல. சேரன் உடனே என்னப்பா வானதி நீ இப்படியெல்லாம் இப்போ சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏப்பா கல்யாண விஷயத்தில் இப்படியா எடுத்தோம் கவுத்தோன்னு யாராவது முடிவெடுப்பாங்க? இப்போ உங்கள் குடும்பத்தை நீ மேலும் மேலும் தலைகுனியை வச்சுட்டே தானப்பா இருக்க அப்படின்னு அங்கே சேரன் சொல்லும்போது, நிலா வானதி நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நான் உங்ககிட்ட இது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வயசில் இப்போதைக்கு பாண்டியை கல்யாணம் பண்ணலானாலும் படிப்பை பாருங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னது அது உங்களுக்கு ரொம்ப தப்பாக பட்டுச்சுல. ஆனால் இப்போ நீங்கள் எந்த விஷயத்தையும் தெளிவாக முடிவு எடுக்க தெரியாமல் இப்படி வந்து நின்றுகிட்டு இருக்கிறது மட்டும் சரியா வானதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனேயே வானதியும் தப்பு தான் நிலாக்கா, அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்தில் இல்லை வானதி, எல்லாத்தையும் நம்ம நிதானமாக தான் முடிவெடுத்தாகணும், எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவையும் நம்மளால் எடுக்க முடியாது, அது மற்றவங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ உங்களால் பாண்டிக்கும் கஷ்டம், உங்களால் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் கஷ்டம், உங்களால் சுற்றி இருக்க எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும். ஆனால் எதையுமே பண்ணாமல் இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக கல்யாணம் வரைக்கும் போயிட்டு இப்போ இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு ஓடி வந்து நிற்கிறீங்க. இதனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. நல்லா கேளுங்க நிலா, இதை கேட்டாலோ இந்த வானதி தையத்தக்கன்னு ஆடத்தான் செய்யும், எதையுமே புரிஞ்சுக்காதுன்னு சோழன் சொல்ல. சும்மா இருங்க ப்ரோ, எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்னை தேடி வந்துட போகிறாங்க, தயவு செஞ்சு நான் அவங்க கூட அனுப்பி வச்சிடாதீங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, பாண்டி நீ சொல்லு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதறாங்க, கத்துறாங்க, அழுகிறாங்க. வானதி உன் விஷயத்தில் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலை, நீ எப்படிப்பட்டவனே எனக்கு புரிஞ்சுக்கவே முடியலை, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுற, இப்படிப்பட்டவங்க கூட எப்படி என்னால் சந்தோஷமாக வாழ முடியும்னு அங்கே பாண்டி கேட்குறாங்க. பாண்டி இதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, என்னை பழி வாங்குறேன்னா அப்புறம் வேணா பழி வாங்கிக்கோ, என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்ல. நிலாவும் அங்கே சோழனும் இங்கே அமைதியாக நிற்க சோழன் உறுதியாக முடிவெடுத்துறாங்க. இங்கே பாருங்க நிலா, நாம தேவையில்லாமல் இவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம், இதோ இந்த வானதியாச்சும் இல்லை பாண்டியாச்சும் 2 பேரும் என்ன முடிவு வேணாலும் எடுத்துகிட்டு போகட்டும், ஆனால் உனக்கும் தானே இவங்க விஷயத்தில் தலையிட்டு அப்புறம் நீ மூக்கறுப்பட்டு நிற்காத,
ஏற்கனவே இந்த வானதியை கூட்டிகிட்டு போய் நாங்கள் அவமானப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறமும் இந்த வானதி கிட்ட நாங்கள் பேச்சு வாங்க முடியாது. இப்போ நம்ம காப்பாற்றி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன எதுக்கு காப்பாற்றுனீங்கன்னு அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே. நான் அவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போய் ஏதோ கஷ்டப்பட்டாமா வாழ்ந்தோமான்னு இருந்துட்டு போயிருப்பேன். உங்களுக்கு பேச்சு கேட்டு நான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அமைதியாக இருந்தது தான் ரொம்ப பெரிய தப்பாக போச்சு. பாண்டியெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிட்டு வாழவே முடியாது, என் வாழ்க்கை கெட்டு போனதே உங்களால் தானே சொல்லி திரும்பவும் இந்த வானதி இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணும். இந்த வானதியையும் நம்ப முடியாது, இந்த வானதி வாயையும் நம்ப முடியாதுன்னு. அண்ணே நீ ஒழுங்கா இதுலேருந்து ஒதுங்கிக்கோ அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. சோழன் சொன்னதை கேட்ட உடனேயே அங்கே நின்றுகிட்டு இருக்கேன். சேரனும் என்னடா அதுன்னு சொல்ல, அண்ணன் நான் சொன்னதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வீட்டுக்கு வெளியில் அவங்க அம்மா அப்பா சத்தம் போடுறாங்க. ஏய் வெளியே வாடி அப்படின்னு இங்கே கத்துறாங்க. வெளியே மொத்த குடும்பமும் நிற்க, என்ன அங்கே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு இங்கே ஓடி இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டா அப்படின்னு சொல்ல, என்ன இதெல்லாம் உன் பாண்டி போட்டு கொடுத்த பிளானா? நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு, நாம இங்கே தனியாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னா நான் அவன் சொல்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பாண்டி இந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க? பாண்டி ஒன்றும் அப்படிப்பட்ட பையெல்லாம் கிடையாது. அவன் தான் பொறுமையாக இருந்துக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னால உங்கள் பொண்ணு அவசரப்பட்டு உங்ககிட்ட சொன்னதை நம்பி நீங்கள் அவ சொன்னதை நம்பி மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சு இப்படி நிற்கிறதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. நீங்களும் வானதியும் மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் பேசிக்கோங்கன்னு நிலா சொல்லிடுறாங்க. கரெக்டாக சொன்ன நிலா. ஏய் வானதி போகுதில்ல அப்படின்னு அங்கே சேரன் திட்ட சோழன் திட்டுறாங்க. திட்டின உடனேயே சோழன் திட்டின உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பொறுமையாக அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்க வானதி, அப்போ பாண்டி உனக்கு நான் வேண்டாம்ல அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னை ஆளை விடுமா, உன் தொடர்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அங்கே பாண்டி சொல்லிடுறாங்க. பாண்டி அப்படி நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்ல, நான் இப்போ தான் சந்தோஷமாகவே இருக்கேன். யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமாக வாழ்ந்துக்கோ. இனி உன் பிரச்சனையில் நான் தலையிடவே மாட்டேன். என் வீட்டில் இருக்க யாரும் தலையிட மாட்டாங்க. உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஏய் வாடி அப்படின்னு சொல்லி தரன்னு அங்கே வானதியை பிடிச்சி எழுத்துட்டே போகிறாங்க. ஏய் பாண்டி நில்லு பாண்டி, நான் சொல்கிறது கேளு பாண்டின்னு சொல்ல, பாண்டி காதில் வாங்காமல் உள்ளே போக நிலா சோழன் எல்லாமே உள்ளே போகிறாங்க. பாண்டி கொஞ்சம் யோசிச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இந்த வானதி கிட்ட எந்த முடிவையும் நம்ம சரியாக எதிர்பார்க்க முடியாது. இப்படி டக்குன்னு மாறுறவளை எதை நம்பிங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை கூட்டிகிட்டு வர முடியும்? வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே அவன் உங்களையும் சோழனையும் அவமானப்படுத்திருக்கா. இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லாரையுமே இங்கே மட்டமாக தான் பார்க்குறான். ரொம்ப மோசமாக தான் நினைக்கிறான், ரொம்ப மோசமாக தான் பேசுகிறான். யாரையும் மதிச்சும் பேச மாட்டான், மதிச்சு நடக்க மாட்டான். இவ இல்லைனா என்னங்க என்னால் வாழ முடியாதா என்ன? இப்போதைக்கு என்னுடைய வேலை, அடுத்தடுத்து நான் என் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுன்றதை பற்றி மட்டும் யோசிச்சா போதும்னு சொல்ல, டேய் பாண்டி இப்போ தான் நீ சரியாக யோசிக்கிற. இந்த வீட்டில் இருக்க யாராவது உன்னை குழப்பணும்னு நினைப்பாங்க, குழம்பிடாதன்னு அங்கே நடேசன் சொல்ல, உடனே பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணன் இது நாள் வரைக்கும் அவர் ஏதோ கத்துறாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே உன் நல்லதுக்கு தானே இந்த விஷயத்தில் சொல்கிறாரு. நீ மட்டும் வானதியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்னையோட உன் சந்தோஷமே போச்சு. தயவு செஞ்சு நீ வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கவே யோசிக்காத. இந்த கஷ்டம் கொஞ்ச நாள் தான், ஆனால் நீ வானதியை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, பல்லவன் சொல்கிறதாண்டா சரி, சின்ன பையனாக இருந்தாலும் தெளிவாக பேசுகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் சோழனும். நிலா எதுவுமே பேசாமல் உள்ளே போக பாண்டியன் அப்படியே யோசனை பண்ணியபடி நிற்க, சேரனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியவும் இல்லை. பாண்டி தெளிவான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. வானதி தன் லைஃப்பில் இனி வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அவள் கத்துனது மட்டும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை பற்றி யோசிச்சா இந்த வீட்டில் இருக்க மொத்த சந்தோஷமும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எப்போ பார்த்தாலும் காதில் ஏற்ற காய்ச்சி ஊற்றுற மாதிரி கத்திக்கிட்டே தான் இருப்பான். இனிமே அவள் கத்துலேருந்தும் அவளுடைய தொந்தரவுலேருந்தும் நமக்கு விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு கொஞ்சம் மனசு வருத்தத்தோடய நிற்கிறாங்க. அந்த வானதியை இழுத்துட்டு போகவும் செஞ்சிடறாங்க. அடுத்த நாள் கல்யாணன்றதுனால வானதியோ ரொம்ப மனசுடைஞ்சு போய் உட்காந்து அழுகுறாங்க. பாண்டியை நினச்சோம், பாண்டியோட குடும்பத்தை நினச்சோம். ஏன்னா தாங்கிட்ட பேச வந்த போவே கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசியிருந்திருக்கலாம் நிலாக்காட்டையும் சோழன்கிட்டையும். ஆனால் 2 பேரையும் நம்ம எடுத்தறிஞ்சு பேசுனது ரொம்ப தவறு அப்படின்னு நினச்சிட்டு 2 பேர்கிட்டையும் மன்னிப்பும் வேற கேட்டுடுறாங்க. ஆனால் 2 பேரும் அதுக்கு ரீப்ளையும் பண்ணலை. அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா தானே ரீப்ளை பண்ணுறதுக்கு, அவங்க அதை எடுக்க கூட இல்லை. குடும்பமாக இங்கே பாண்டியோடைய மனசை மாற்றணுன்றதுக்காக சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் சேரனுக்கும் சரி பாண்டியனுக்கும் சரி ஒரு நல்ல பொண்ணு இந்த வீட்டுக்கு அமைஞ்சிட்டா போதும்னு நடேசன் அந்த கடவுளை வேண்டியபடி இருக்காங்க.